இது சும்மா மூக்குத்தி அம்மன் மாதிரி இது ஒரு இந்த காட் படம் மாதிரி ஆலான்ஸ் நல்லா இருக்கு. என்னன்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாதிரி போய் படத்தை போய் பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது. தாராளமாக போய் பார்க்கலாம். சூர்யா சார் ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு பெரிய ட்ரீட்டு. சூர்யா சாருக்கு டெஃபினட்டாக ஒரு கம்பேக் தான். தாராளமாக அது தாராளமாக சொல்லலாம். என்ன எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம், சூர்யா சார் ஏதோ 1 hour தான் வரா மாதிரி இல்லை, 1 hour 15 minutes மாதிரி தான் ஏதோ வரா மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் லென்த்தாக எடுத்துருக்கலான்னு தோணுது. மற்றபடி ஓகே, மாசு தான். ஆர்ஜே பாலாஜி அவரோட ஆக்டிங் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பட் என்னன்னா லைட்டாக உங்களுக்கு ஒரு மூக்குத்தி அம்மன் ஃபீலும் வரும் படம் பார்க்கும்போது. அது இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வரம் கேட்குறது, சாமியோட ட்ராவல் பண்ணுறது என்ன, அதில் ஆர்ஜே பாலாஜி ட்ராவல் பண்ணுவார், இல்லை த்ரிஷா ட்ராவல் பண்ணுவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி தாராளமாக ஒரு வாட்ச் பண்ணலாம், தாராளமாக பார்க்கலாம். சூர்யா சாருக்கு ஒரு நல்ல படம், ஒரு ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரியான ஒரு படம் தான். இல்லை அது நான் சொல்லிட்டா சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் 200 ரூபாய் கொடுத்துட்டு ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் அதுவும் சொல்கிறேன், லைட்டாக குட்டி குட்டி கிரிஞ்சி சீன்ஸும் இருக்குது. அதை மட்டும் லைட்டாக நீக்கியிருக்கலாம். டெஃபினட்டாக பாராட்டணும். ஏன்னா இந்த படம் சைன் பண்ணும்போது நிறைய கிரிட்டிசிசம் வச்சாங்க. பட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை அடுத்த லெவலில் பேச வைக்கிறது மியூசிக் தான். தரம் சூப்பர் ப்ரோ. படம் தரமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நான் ஒரு உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரு தீவிர அஜித்குமார் ஃபேன். எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சதுன்னா மியூசிக்கும் தரமாக இருந்தது. அது கரெக்டாக சூட் ஆச்சு. அது அவருக்கு நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. அவர் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் இன்னும் அல்டிமேட்டாக ஆர்ஜே பாலாஜி காமிச்சிட்டாரு. ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குது. சொல்லவே எல்லாருமே நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்ல, ஒருத்தர் எல்லாமே நல்லா இருக்குது. படமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்பயுமே அவர் என்ன சொல்கிறது, நல்ல கருத்து கொடுப்பாரு. எப்படி எல்கேஜி அவர் சொல்லலாம், மூக்குத்தி அம்மன் எல்லாமே அவரோட கருத்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது. அவருக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டேரக்டராகவும் இருக்கிறாரு, ஒரு வில்லனாகவும் நடிக்கிறதுக்கு புதுசாக இருக்குது. பார்க்குறதுக்கு புது பிரமாணமாக எடுத்து வந்துருக்கு. படத்தை பாருங்கள். முக்கியமாக சொன்னால் தேட்டரில் பாருங்கள் சொல்கிறேன். நிறைய பேர் ஸ்பாயிலராக இருப்பாங்க, அதை தவிர்த்துட்டு தேட்டரில் பார்க்க சொல்கிறேன். புது மியூசிக் டேரக்டர் மாதிரி தெரியல ப்ரோ. எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி பண்ண மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, கரெக்டாக ஷூட் பண்ணிக்கிறார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு ப்ரோ. அப்புறம் அதுதான் இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கொள்ளைக்கும் தீர்வு தேடி போனோம்னா அங்கே வருடங்கள் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி ஷார்ட்டாக பண்ணுறதுங்கிறத ஒரு சாமியை வச்சு கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸுக்காக பண்ண படம்னா இதுதான் சொல்லுவோம். ஒரு ஒரிஜினல் ஃபேன் பாய் ஆர்ஜேபின்னு காட்டியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது படம். பீக் சம்பவம் தான். அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. தேசிய விருது வாங்கின ஒரு நடிகரை போயிட்டு நம்ம இப்படி தான் பண்ணார், அப்படி தான் பண்ணார். அவர் எப்படி பண்ணாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் ரசிப்போம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கருப்பாட்டம் ஒன்று ஆடி இருக்காரு. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாமி ஆடினாங்க உள்ள தேட்டர் உள்ள. அவ்வளோ பிரமாதமாக படித்திருக்காரு. அதுவும் சீட்டுக்கு நுனியில் உட்கார முடியாத அளவுக்கு நொடிக்கு நொடி மாஸ் மூமெண்ட்டு தான். ஃபைட்டாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதப்படுத்தியிருக்காரு ஆர்ஜேபி. உண்மையிலேயே கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அங்கங்கே விஜய் சாரோடைய ரெஃபரன்ஸு, அஜித் சாரோடைய ரெஃபரன்ஸு, ஒரு சினிமா லவராக வரவங்க அப்படி என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கணுண்டானா இந்த படம் சம்மருக்கு பெஸ்ட்டு. இந்த படம் தான் ரொம்ப பிரமாதமாக படிச்சிருக்காங்க. நிறைய பேர் நக்கல் நையாண்டிலாம் அடித்தாங்க. ஆர்ஜேபி சூர்யா அண்ணாக்குலாம் அப்பவே படம் விழுந்துச்சு, அங்கேயே விழுந்துச்சுன்னு. அவங்களுக்குலாம் ஒன்று ரிமைண்ட் பண்ணுறேன், அபூர்வ சகோதரர்கள் போய் பாருங்கள். கமலஹாசனுங்கிற மிகப்பெரிய நடிகருக்கு நாகேஷ் தான் வில்லன். அதே மாதிரி தான் இந்த படத்தில் நீங்கள் போய் அவர் பர்ஃபார்மன்ஸை தான் பார்க்கணும். ஒருத்தர் காமெடி பண்ணார், ஹீரோ ஆனார்ன்றதுக்காக அவர் கிண்டல் அடிக்கக்கூடாது. போய் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ்னால் என்னன்னு கற்றுக் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. படம் வெறித்தனமாக இருந்தது, செமையாக இருந்தது. ஒரு அன்பான ஃபேனாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணனை ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஆர்ஜே பாலாஜி பின்னிட்டார், பயங்கரமாக எடுத்துருக்கிறார் படத்தை. பயங்கரமாக ஒர்க்காக இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, செமையாக ஒர்க்காக இருந்தது ப்ரோ. ஆமாம், எல்லா ரெஃபரன்ஸும் இருந்தது. அது என்ஜாயபுளாக இருந்தது. எங்கேயும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஐயோ அப்படிலாம் இல்லை. பயங்கரமாக விஜய் வேணாக இருந்தாலும் சரி, அஜித் வேணா இருந்தாலும் சரி, பார்த்தா அவங்களே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி சைடில் ஒரு பேரடி இருந்தது ப்ரோ. பயங்கரமாக இருந்தது. ஆர்ஜே எல்லாரோட காம்பினேஷனும் படத்தில் சூப்பராக இருந்தது. பின்னிட்டார் சொல்லியிருக்கிறாங்க. படம் பாருங்கள். ஃபேன்ஸுக்கான படம், நார்மல் கமர்ஷியல் ஆடியன்ஸ். இவ்வளோ நாளாக நம்ம கண்டென்ட்டாகவே பார்த்துட்டு இருந்தோம். தியேட்டரிக்கலாக ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு படம் பயங்கரமாக தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். படம் லைக் இவ்வளோ தடைகளை தாண்டி இன்றைக்கி வந்திருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஃபேன்ஸ் FDFSக்கு மறுபடியும் வந்திருக்காங்க, உள்ளே போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த படம் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய அவுட்கம் வரும்னு
நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதை விட டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து செம்மையாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சாயோட மியூசிக் அங்கே தான் அதுதான் வேலைப்பாடே. எல்லோரும் சொல்கிற மாதிரி அதை கரெக்டான இடத்துல அழகாக வந்து உட்காந்துருக்கு. எல்லோரும் சாமி ஆடின மாதிரி தாங்க உள்ளே ஆடிக்கிட்டு இருந்தாங்க. வந்து இன்னும் 4-5 தடவை பார்த்தா தான் அடங்கும் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பு சாமியே வந்து இறங்கின மாதிரி எல்லோரும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. த்ரிஷா சொல்லவே தேவையில்லை. த்ரிஷா சூர்யா காம்போ எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்கும்னு. இதுலேயும் சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஜேபி சூர்யா காம்போவும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வந்து நீங்கள் நேரில் விட்னஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நிறைய ட்ரெய்லர் தான் படம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் உள்ள நிறைய சர்ப்ரைசஸ் நிறையா இதெல்லாம் ரெஃபரன்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் புரியும். சார் வந்து என்ன புதுசாக பண்ணுவாருன்னு பார்த்தோம். ஏதோ எப்பொழுதும் பண்ண மாதிரி பண்ணுவாருன்னு பார்த்தோம். ஆனால் சட்டிலான ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காப்ல. நான் கதைக்கு தேவையானதை பண்ணியிருக்காப்ல, நல்லா பண்ணியிருக்காப்ல. இது செம்மைய வேலை வாங்கியிருக்காப்ல. டைரக்டராக அவர் ஆர்ஜே பாலாஜி வந்து நல்லா வேலை வாங்கியிருக்காப்ல சூர்யா சாரை. சார் நல்லா பண்ணியிருக்காப்ல. அது பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. திரிசா அவங்க இல்லாமல் இருந்தோட நல்லா தான் இருந்திருக்கும். படம் செம்மையாக வந்திருக்கு. இன்னும் பெட்டராக பண்ணணும் போல தோணுது. அவரோட டச் நிறைய இடத்துல வருது. அந்த காமெடியெல்லாம் வந்து வருது. இதெல்லாம் தவிர்த்துட்டு இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஆர்ஜே பாலாஜி டச் தான் பிரதர். அதெல்லாம் செம்மையாக வந்து காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு பிரதர். கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. சோசியல் ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லர் தான். நல்லா செம்மையாக வந்திருக்கு. கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. சாய் வந்து நல்லா மியூசிக் பண்ணியிருக்காப்புல. அடுத்த 50 வருஷமும் சாய் தான் இருக்க போகிறாப்புல நினைக்கிறேன். கண்டிப்பாக செம்ம ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம ட்ரீட் பிரதர். ஆர்ஜே பாலாஜிக்கு நல்ல இது. சாயை நம்பி வந்தோம், செம்மையாக பண்ணியிருக்கோம். சாய் படம் சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா இருந்தது. ஃபுல்ஃபில் ஆனிச்சு. எடுத்த டிக்கெட் ஒர்த்தாக இருந்தது. எந்த இடத்துலையுமே போர் அடிக்கவே இல்லை. படம் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்தது. செம்மையாக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த கெட்டப் நல்லா இருக்கு, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சொல்லியிருந்தாங்க. கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். சூப்பர், ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு மூவி. நல்ல கம்பேக் சூர்யானா. அது ஆக்சுவலாக நான் ட்ரைலர் பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க தான் மூவிக்கு வந்தேன். பட் ஓவராலாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கே நின்றுக்கிட்டே ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு இந்த மூவியில். இதுக்கு முன்னாடி வேறு சூர்யா நான் ஃபேஸஸ் பார்த்துருப்பீங்க. பட் இது ஓவராலாக செம்ம பேக்கேஜாக இருந்தது. அண்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பார்த்துருப்பீங்க. நம்ம மற்ற மூவிஸ்லாம் இருக்குல்ல, அது எப்படி சொல்கிறது, நிறைய சூப்பராக இருந்தது. எல்லா மூமெண்ட்ஸ் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஆமாம், இந்த அவர் ஸ்டைலில் எப்போவுமே கொடுப்பார்ல, அந்த மாதிரி காமெடி மிக்ஸ்டு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காரு. அண்ட் இது சூப்பராகவும் இருந்துச்சு. அவர் ரோல் ரொம்ப ஆப்போசிட்டாக, ரொம்ப இது பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தார். ஆமாம், நல்லா இருந்தது. ஆமாம், அவங்களுடைய பர்ஃபெக்டாக அவங்களுடைய ரோலும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக செம்ம மூவியாக இருந்தது. கரெக்டாக இடத்த கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கருப்பன் என்ட்ரிலாம் கொடுக்கும் போது சீரியஸாக கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான். அப்படி இருந்துச்சு. எல்லாம் நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். ஈவன் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஓவராலாக நல்லா பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குண்ணா. ஆமாம், நேற்று வேறு படம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷனாக தான் வந்தோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பக்காவாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அவரை அதெல்லாம் கேட்க வேணும். கருப்பாக மிரட்டிட்டாரு. அந்த கண்ணை வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாருண்ணா ஆர்ஜே பாலாஜி. அவங்க காம்போ உண்மையிலே சூப்பராக இருக்குது. அது அப்போ அப்படியே பழசா அந்த மாதிரி தான் காம்போ இப்பயும். ஆர்ஜே பாலாஜி அவங்களுக்குலாம் செருப்பால் அச்ச மாதிரி ஆர்ஜே பாலாஜி சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த கிரிஞ்சு பண்ணுறேன்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்கள்ல, இந்த மூக்கு தேமெல்லாம் ஒரு சில பேர் கிரிஞ்சாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இந்த படம் சொல்ல முடியாது. அஜித் விஜய் மட்டும் இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாரோட ரெஃபரன்ஸும் இருக்குது உள்ள. சூர்யா அண்ணாக்கே ரெஃபரன்ஸ் தான். ஃபேன்ஸ் எல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சொல்லினே கலாச்சினே இருப்பாங்களே சூர்யா ஃபேன்ஸை, வந்து இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் கலாய்ச்சி சொல்லுங்கள். ஆமாம், இல்லை பாட்டு பார்த்தீங்கன்னா வந்தவன் சாய் பாட்டு அப்போ தானே வரும்போது யாராக இருந்தாலும் கூப்பிட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் பாட்டெலாம் டம்மு வந்து உள்ள. அதை விட நம்ம ஃபேன்ஸ் அவங்க கத்துறது பிஜேபி கேட்க மாட்டி சூப்பராக போட்டிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பாட்டுலாம் இல்லைண்ணா, இதுவே போதும். இது திருப்தி ஆயிடுச்சு. பாட்டு எடுத்து ஒரு கெடுத்துடலாம் மாட்டார். வேணாம், அண்ணன் வேறு பண்ணிட்டு போட்டோம். இதுக்கப்புறம் தான் அப்படியே தெலுங்கு போகிறாரு, மலையாள இண்டஸ்ட்ரி ஆக்டர் வச்சு டேரக்டர் வச்சு போகிறாரு. போட்டோம்.
படம் தலைவா. இந்த படத்தை சொல்கிறதுக்கான வார்த்தை எங்கேயுமே கிடையாது தலைவா. என்ன மாரி ஒரு படம் தலைவா. கிளைமேக்ஸில் மியூசிக்கை போட்டு நம்மளை சாமி இப்படி உக்ரத்தோட நம்மளை ஆட விட்டாங்க தலைவா. உக்ரத்தோட ஆட விட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு படமாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. மியூசிக்லாம் இருந்தால் தலைவா ஃபஸ்ட்டு படத்தை போட்டுருப்போல இன்னமும் நம்மள அப்படியே சாவட்டி சந்தாரட்டி சாவட்டி சந்த அப்படியே போட்டு உலுக்கி மெட்டிட்டா தலைவா. மியூசிக்கெல்லாம் ஆர்ஜே பாலாஜனை பார்த்தீங்கன்னா அவர் காமெடி தான் பண்ணுவார் நம்ம நினச்சா, இல்லை கமெண்ட் பண்ணுவார் பார்த்தா படமும் சூப்பராக எடுக்கிறாரு. மூக்குத்தி அம்மன் எல்லாம் அவர் எடுக்கிற படம்லாம் சாமி சப்ஜெக்ட் தான். இதுவும் ஒரு சாமியான சப்ஜெக்ட் தான் கருப்பண்ண. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கடவுளையே நம்பாதீங்க, மனுஷனை நம்புங்க, மனுஷனால மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்கா போல். அதை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. கடவுள்னு சொல்லாதீங்க, உங்களால் மாற்ற முடியும். ஏன்னா ஒரு கோட்டு போட்டுற நீயும் ஒரு கடவுள், நீ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சும்மா வாய்தா நீக்கிறவனை போடாத, போடு தீர்ப்பை போட்டு முடி, அவன் கதையை முடி அப்படின்னு இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காரு தலைவா ஆர்ஜே பாலாஜி. சூர்யா அந்த ஆக்டிங்லாம் விஜய் தலைவா, அந்த ஆக்டிங்லாம் யாராலையும் முடியாது. கிளைமேக்ஸில் கருப்பண்ணை கெட்ட போட்டுன்னு வருவார் சூர்யானை. ஆகா இதில் லியோ விஜயனை ரோல் ஒரு இது வச்சுருப்பாங்க கிளிம்ஸு. அந்த இதுக்கெல்லாம் தேட்டர் அதிர்ந்துச்சு. நான் கூட நினச்சேன் என்னடா தளபதி விஜய் போட்டுக்கிறாங்களே என்ன காரணம்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரியுது லியோ அப்படி சாண்டி அண்ணன் வந்து கலக்கிட்டா போல. வந்தால் 2 நிமிஷம் வந்தால் போல சாண்டி அண்ணனே கலக்கிட்டார். அதுக்கப்புறம் அஜித்துன்னு ஒரு பேரை சொன்னாங்க தெளிவா, கார் ரேசர் அஜித்துன்னு. அதிர்ந்து தெளிவா ஸ்க்ரீனை கீழே போயிட்டா கேட்காத வாங்கிட்டேன் நான். அப்படியாப்பட்ட ஒரு ஒவ்வொரு சீனும் எல்லாரையும் கவர் பண்ணுற போல் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்து எல்லா ரசிகரும் பார்க்கணும். சூர்யா படம் வர எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நசுக்கிறீங்க பிதுக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நேற்று பாவம் ஆர்ஜே பாலாஜின்னு ஆயுதத்தையும் மனசில் இருக்குது. அதனால் அவர் ஆயுதத்துக்கு கஷ்டம் வச்சு வந்து பாருங்கடா பாவீங்களா.